திருச்சியில் திமுக மாநாடு நடந்துச்சு. பெரிய விஷயம் என்ன ட்ரால் பண்ணப்படுது அப்படின்னா, மாநாடு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. விஜயினுடைய மாநாடுகளுக்கு பிறகு இங்கே யார் மாநாடு நடத்தினாலும் அது எடுபடாது. அதுதான் உண்மை. விஜய் ஒரு மாநாட்டை கூட்டினாருன்னா அது உண்மையான ஒரு மாநாடாக இருக்கும். இந்த உண்மையை நம்ம எங்கே வேணாலும் சொல்லலாம். ஏன்னா விஜயினுடைய மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சிங்கன்னா நீங்கள் பணம் தர வேண்டாம், வண்டி வசதி ஏற்பாடு பண்ண வேணாம், உட்கார்றதுக்கு சீட்டு கூட தர வேண்டாம். அவன் வருவான், எங்கிருந்தாவது வருவான், புற்றீசல் போல வருவான், குடும்பத்தோடு வருவான். அது வேற எந்த கட்சிக்கும் நடக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உணர்வுகளே, என்னதான் நேரு அவர்கள் இந்த கோட்டைன்னு சொன்னாலும் விஜய் அவர்கள் அதே திருச்சியில் மாநாடு போடுறாரு. அங்கேயும் நம்ம பார்க்குறோம், அங்கேயும் ட்ரோன் ஷாட்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். இதை விட கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அதிமுக ஓட்டுகளை தாவேக்கா வாங்குது. ஆனால் உண்மையிலே திமுக ஓட்டு தான் தாவேக்கா வாங்கிட்டு இருக்கா. நீங்கள் பணம் கொடுத்து கூட்டு வர்ற கூட்டத்துக்கும் தானாக வர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் இப்படி கையை தூக்குனா 1 லட்சம் பேர் கையை தூக்குறான். அது வேறு மாநாட்டில் எங்கேயாவது நடக்குதா? ஒரு ஓட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்குற சக்தி இன்றைக்கி யாருக்கு இருக்குது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் இருக்குது. தாவேக்காவுக்கு இல்லை. பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அது ஓட்டாக மாறணும், அதுதான். பட் இங்கே எவ்வளோ கொடுப்பாங்க? அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவோடு ஒரு கனெக்ஷனில் இருக்குது ஒவ்வொரு குடும்பமும். எப்படி விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு பயனாளி வீட்டுக்கு ஒரு பயனாளி திமுகவால் பயன்பட்டு வருது. இந்த 2 ஃபோர்ஸும் மோதுறது தான் என்ன ஆகுதுன்னு தெரியல. திமுக நம்பிக்கையோட சொல்றாங்க 2. அதிமுக அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்காங்க? பிஜேபியோட ஒரு போய் கூட்டணி வைக்கிறார். அது ஒரு கட்டாய கூட்டணி. அது எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும்ல, திமுகவுக்கு மாற்று அதிமுக தாங்கிற மனநிலையில் இருந்த மக்களை அவரே கெடுத்துட்டார் யூபிஎஸ். அதனால போட்டி இப்போ விஜய் சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் தாவேக்கா தான். இந்த எஸ்ஓபி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் விஜயினுடைய வேகம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவரை நாலாபுரத்துலையும் போட்டு நசுக்கி முடக்கும் பொழுது அவர் செயல்படாமல் தவிக்கிறார். அது கண்கூடா தெரியுது. அது ஒரு வகையில் திமுகவினுடைய ராஜதந்திரம் தான். இதுதான் பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லணும். விஜய் எனக்கு இப்படிலாம் தீங்கு வைக்கப்படுது, என் கைகள் கட்டப்படுது அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருச்சியில் திமுக மாநாடு நடந்துச்சு. நேரு அவர்களுடைய தலைமையில் திருச்சியில் மாநாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இலக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கை வச்சு தான் மாநாடு நடத்துனாங்க. பெரிய விஷயம் என்ன ட்ரால் பண்ணப்படுது அப்படின்னா, மாநாடு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தொடர்ந்து திங்கள் செவ்வாய் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காது. இந்த மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வெற்றி மாநாடா இல்லை ஒரு தோல்வியான மாநாடா? இல்லைங்க, வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அந்த தலைவர் அவர் நேருவை பயங்கரமாக பாராட்டுறாரு. ஒரு பெரிய மாநாடு நடத்தி காட்டிட்டீங்க அப்படின்னு பாராட்டுறாரு. ஸோ அது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று விஜயினுடைய மாநாடுகளுக்கு பிறகு இங்கே யார் மாநாடு நடத்தினாலும் அது எடுபடாது. அதுதான் உண்மை. விஜய் ஒரு மாநாட்டை கூட்டினாருன்னா அது உண்மையான ஒரு மாநாடாக இருக்கும். அவர் மீது நமக்கு இப்போ தற்போது பெரிய வருத்தம் இருக்குது, மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த உண்மையை நம்ம எங்கே வேணாலும் போய் சொல்லலாம். ஏன்னா விஜயினுடைய மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சிங்கன்னா நீங்கள் பணம் தர வேண்டாம், வண்டி வசதி ஏற்பாடு பண்ண வேணாம், உட்கார்றதுக்கு சீட்டு கூட தர வேண்டாம். அவன் வருவான், எங்கிருந்தாவது வருவான், புற்றீசல் போல வருவான், குடும்பத்தோடு வருவான். அது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காது. அதனால் திமுக மாநாடு வெற்றியா தோல்வியாங்கிற கேள்விகளுக்கு நம்ம போக வேண்டாம். அது விஜய் மாநாடோடு ஒப்பிடும் பொழுது அவ்வளோ பெரிய மாநாடு. அதுதான் விஜய் மாநாடு ஒப்பிடும் பொழுது இங்கே ஆட்சியில் இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதா? விஜய் அவர்களுக்கு எஸ்ஓபி போட்டு அத்தனை நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இங்கே அரசு பேருந்துகளையும் சரி, தனியார் பேருந்துகளையும் சரி, இங்கே மக்களை கொண்டு வந்ததா குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆளுங்கட்சிகளும் இதை செய்யும். ஜெயலலிதா அம்மா காலத்தில் செய்யலையா? அவங்க மாநாடு நடத்தினா எல்லாருமே அவங்கவுங்க வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, அரசு பேருந்தில் தான் இறங்குவாங்க. திமுக நடத்தும் போது அதுதான் நடக்கும். நாளைக்கு வேறு கட்சி வந்தாலும், நாளைக்கு விஜயே ஆட்சியை பிடிச்சி வராருன்னு வைங்க, அவர் ஒரு மாநாடு நடத்தினா அரசு பேருந்து தான் பயன்படுத்துவார். நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? அந்த நாட்டின் பார்வை எப்படி இருக்கோ அப்படி தானே நடந்துப்பாங்க. அதனால் இது தவறு சரிங்கிற காலகட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போது அதிகாரம் யார் கையில் இருக்கோ அந்த அதிகாரத்தை வைத்து அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க. அது திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும், பிஜேபி வந்தாலும் செய்யும், தாவேக்கா வந்தாலும் செய்யும். அதுதான். அதில் யார் குறைந்தபட்சம் மக்களுக்கு ஓரளவுக்காவது நன்மை செய்கிறாங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அது ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ எப்படி தாவேக்காவில் ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிரும் மதிக்கிறதா நம்ம, அந்த ஒரு உயிர் போனாலும் அந்த உயிரோடைய அதை பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக காட்டி ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக்குற இந்த மீடியா நேற்று தஞ்சாவூர்லேயும் திருச்சிக்கு வந்த ஒரு மினி வேன் ஒன்று மாநாடு முடிச்சு திரும்பி வரும்பொழுது கவிழ்ந்துடுச்சு. கிட்டத்தட்ட 20 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க.
அப்போ இதை பற்றி எந்த மீடியாக்களும் பேசப்படலை. ஏன் இது பேசப்படலை தெரியலங்க. ஆக்சுவலாக இது இந்த சம்பவம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. பட்டு விஜய் கட்சி இப்போ 41 பேர் மரணமும் இதுவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஆக்சிடெண்ட் தான், இதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் தான். பட் அது பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது, ஐயோ இப்படி கூட்டம் நெருங்கி வருதே, என்னாகுமோ அடுத்து என்னாகுமோன்னு நம்ம பயப்படுறோம். பட் இது வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க, ஏதோ அப்செட் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது, விழுறாங்க. அது எதிர்பாராதது, இதுவும் எதிர்பாராதது தான். ஆனால் அடுத்த நொடி என்னாகுமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அது. ரெண்டையும் நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பட்டு ஊடகங்களுடைய பார்வை முழுக்க விஜயினுடைய கட்சியும் விஜயின் மீது தான் இருக்குது. அவர் வீட்டை விட்டு கிளம்புனதை இப்பவும் போடுறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஊடகங்கள் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறீங்க. விஜய் வந்து இப்போ இதுவே வேறு கட்சி ஒரு மாநாடு நடத்துது, ஒரு கூட்டம் நடத்துது, வீட்டிலேருந்து ஒருத்தர் தலைவர் கிளம்புறாருன்னா என்றைக்காவது காட்டியிருக்கீங்களா? கிடையாது. ஆனால் விஜய் கிளம்புனா மட்டும் கேட்டுக்கு முன்னாடி பூட்டி இருக்கிற கேட்டை காமிக்கிறீங்க, அப்புறம் துறக்கிற கேட்டை காமிக்கிறீங்க, அந்த காரு பின்னாடியே போகிறீங்களேப்பா 3 மணி நேரம் ஆனாலும் இது நியாயமானு கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடகமும் அதை காதில் வாங்கின மாதிரியே தெரில. இன்றைக்கி கூட அவர் வந்து அவர் விருப்ப மனு தொடர்பாக வேட்பாளர்களை பார்க்குற நேர்காணல் நடந்திருக்கு. வீட்டிலேருந்து அவர் கிளம்பி போகிறத காட்டுறாங்க. ஆமாம். அப்போ ஊடகங்கள் வந்து விஜய் தொடர்பான எல்லாத்தையும் காட்டணும்னு நினைக்கிது. அப்படி தான் இந்த விபத்துகளையும் காமிச்சுது. பட் திமுகவில் நடக்கிறத தவிர்க்கணும்னு இருந்திருக்காது, கவனிக்காமல் இருப்பாங்க, அவ்வளோ. குறிப்பாக எப்பொழுதுமே வந்து வார நாட்களில் வார இறுதியில் போடக்கூடிய அந்த மாநாடு இன்னைக்கு திங்கட்கிழமையில் போடப்படுது. அங்கே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சரியாக உணவு வழங்கலை, சரியாக சாப்பாடு கூட அங்கே வந்து கெட்டு போயிடுச்சு அது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப வெறுப்பானுச்சு அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை பேசாத மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள் பேசினாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சைட்லேருந்து ஒரு சில பேர் பேசினாங்க. அப்போது எந்த இடத்துல தவறு இழைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது இளைஞர் மாநாடு நடத்தினாங்க, மகளிர் மாநாடு நடத்தினாங்க. இல்லை, நீங்கள் சொன்னது 10 லட்சம்ங்கிறீங்க. 10 லட்சம் இல்லைன்னா கூட அவ்வளோ பேருக்கு உணவு சமைத்து போடுவதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க். அது வந்து அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வாங்கி தூக்கி போட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பல பேர் தூக்கி வீசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அங்கங்கே கிடக்கு, அப்படியே பொட்டலமாக வாங்கி போட்டு போயிருக்காங்க. அது வந்து உணவுப் பொருட்களை ஏற்கனவே அதிமுக ஒரு கூட்டம் நடத்தும்போது இது மாதிரி பெரிய பெரிய அளவு கொட்டி வச்சுருந்தாங்க, வீணாக போய். ஸோ அதெல்லாம் நடந்துருது. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. ஒரு உணவுக்காக கஷ்டப்படுற சூழ்நிலையில் ஒரு 1000 பேர் சாப்பிட்ற உணவு அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிலாம் இருக்குது. இதை வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் அதை ஆர்கனைஸில் பண்ண முடியும். 10,000 பேர் இருக்காங்கன்னா கூட பண்ணிடலாம். அது லட்சங்களை தாண்டி போகும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம பெரிய குற்றம் தான், பட் அதை வேறு வழி இல்லை. 2021 நடந்த மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்த அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய திமுகவுக்கு. குறிப்பாக வந்து இது KN நேரு வந்து அவர் சொல்கிறாருங்க, திருச்சி வந்து திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற. பக்கத்தில் அன்பில் இருக்குது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவனுக்கு 2 அமைச்சர்களுடைய இதாக இருக்குது. திருச்சி எந்த அளவுக்கு ஒரு பெரிய கோட்டையாக திமுகவுக்கு விளங்குது? எப்போவுமே அது இந்த திமுகவின் கோட்டை தானே. KN நேரு வந்து இன்றைக்கி ஏன் இடி வழக்கெல்லாம் போட்டு என்னென்னவோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் அவரை முடக்கிற முடியுமா அப்படிங்கிறது தான். அப்போ அவர் வந்து தன்னுடைய கோட்டையை இன்னும் பலமாக தான் வச்சுருக்காரு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது மாதிரி வந்து இப்போ அவங்க அமைச்சர்கள் காலகாலமாக இருக்கிறவங்க அவங்கவுங்க பகுதியை அவங்கவுங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் கட்சி வந்து இன்னும் தெம்பாக நடமாடிக்கிட்டு இருக்குது. அது கரெக்டு தானா? ஆனால் என்னதான் நேரு அவர்கள் வந்து இந்த கோட்டைன்னு சொன்னாலும் விஜய் அவர்கள் அதே திருச்சியில் மாநாடு போடுறாரு. அங்கேயும் நம்ம பார்க்குறோம், அங்கேயும் ட்ரோன் ஷாட்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். இதை விட கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அதிமுக ஓட்டுகளை தாவேக்கா வாங்குது. ஆனால் உண்மையிலே திமுக ஓட்டு தான் தாவேக்கா வாங்கிட்டு இருக்கா. அது எல்லாமே தேர்தலில் தாங்க தெரியும் நமக்கு. இல்லை, பார்க்கும்போதே தெரியல நமக்கு. இல்லை நம்ம நேற்று நடந்த மாநாட்டில் கூட்டம்ங்கிறது தனிங்க. அதை நான் சொல்லுங்கள், நம்ம நேற்று நடந்த மாநாட்டில் எந்த ஒரு ட்ரோன் ஷாட்டும் பெருசாக பார்க்கவே இல்லை. அதை விட்டுருங்க. நீங்கள் வந்து பணம் கொடுத்து கூட்டு வர்ற கூட்டத்துக்கும் தானாக வர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவர் வந்து இப்படி கையை தூக்குனா 1,00,000 பேர் கையை தூக்குறான், அது வேறு மாநாட்டில் எங்கேயாவது நடக்குதா? இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டால் 1,00,000 பேர் பதில் சொல்கிறான், வேறு எங்கேயாவது நடக்குதா? அப்போ தானாக வர்றதுங்கிறது வேறு. அந்த மாநாட்டை இன்னொன்றோடு ஒப்பிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக
தேர்தல் முடிந்த பிறகு தான் திமுகவினுடைய கோட்டை திருச்சியா இல்லையாங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும். இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்கான்னே தெரில. இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு வரணுங்கிறதுல தெளிவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. தாவேக்கா அந்த முயற்சியிலே இல்லை. 18 வயசு பையன் ஒருத்தன் விசில் அடித்து கத்திட்டு இருக்கான்னா, உனக்கு ஓட்டு இருக்காடா தம்பி, வா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியான்னு கேட்கணும்ல. அப்போ இதெல்லாம் என்னவாகும், அவங்களுக்கெல்லாம் இருக்கான்னே தெரியல. அப்படி ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. ஸோ அதனால் அது நம்ம வந்து முடிவு தெரியாமல் எதையும் விமர்சனம் பண்ண முடியாது. அது தேர்தல் வரட்டும், ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். கோரிக்கைகள் இந்த மாநாட்டில் வந்து நிறைய இப்போ தேர்தல் வாக்குறுதிகளாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. 2.0க்கு நீங்கள் ரெடியா, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளே இங்கே பல இது நிறைவேற்றாமல் இருக்குது. இப்போ ஒரு 2.0ல என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்து அது எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இங்கே எழுந்திருக்கு. இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அடுத்த கட்ட 2.0 திராவிட மாடல் 2.0 அதுக்கு திமுக தயாராக தான் இருக்கா? இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்தோடும் கனெக்ட் ஆகிருக்கு திமுக. அரசு பணம் தான்னா கூட அவங்க ஒரு இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபான்னு அங்கே கனெக்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் மாணவரோட கனெக்ட் ஆகிட்டாங்க, மாணவிகளோட கனெக்ட் ஆகிட்டாங்க, லேப்டாப் கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லா வகையிலும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் திமுக கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து இந்த சங்கிலியை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், எலெக்ஷன் வருது, 5000 ரூபா தூக்கி அக்கௌண்ட்டில் போட்டுட்டார். அது தவறு சரிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த 5000 ரூபா வேலை செய்ய முடியல. தேர்தல் வரும்பொழுது அன்அக்கௌண்டபுளாக எவ்வளோ போகும், ஒரு ஓட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்குற சக்தி இன்றைக்கி யாருக்கு இருக்குது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் இருக்குது, தாவேக்காவுக்கு இல்லை. பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அது ஓட்டாக மாறணும், அதுதான். பட் இங்கே வந்து எவ்வளோ கொடுப்பாங்க? அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுகவோடு ஒரு கனெக்ஷனில் இருக்குது ஒவ்வொரு குடும்பமும். எப்படி விஜய் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி ஒரு பயனாளி, வீட்டுக்கு ஒரு பயனாளி திமுகவால் பயன்பெற்றவர் இருக்கார். இப்போ இந்த 2 ஃபோர்ஸும் மோதுறது தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதைத்தான் இந்த அரசியல் உலகம் பார்த்துட்டு இருக்கு, இது என்ன ஆக போகுது அப்படின்னு. திமுக நம்பிக்கையோட சொல்கிறாங்க 2.0. அதிமுக அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்காங்க, எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க? இப்போ 2 பேரும் மோதுறாங்க. பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கே வீக் ஆகிட்டாங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுக தாங்கிற மனநிலையில் இருந்த மக்களை அவரே கெடுத்துக்கிட்டார். இபிஎஸ்ஸே அவர் வந்து பிஜேபி மீது ஒரு தீராத வெறுப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அது எப்போ மாறும், ஒரு வழியாக மாறாமல் கூட இருக்கும், அது தெரியாது. ஆனால் அந்த வெறுப்பு இருக்குது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு குரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, அதுவும் இல்லை, அப்படியே நிற்கிது. அப்போது பிஜேபியோடு ஒரு போய் கூட்டணி வைக்கிறார். அது ஒரு கட்டாய கூட்டணி, அது எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, மக்களுக்கு தெரியும்ல. அவரே இபிஎஸ்ஸே சொன்னார், நாம் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கலன்னா இந்த முறை ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், இந்த தவறை நான் அடுத்த முறை செய்ய மாட்டேன், பிஜேபியோடு ஏடிஎம்கே கூட்டணி வைக்காதுன்னு அவர் தெளிவாக பேசினார்ல, பொதுக்குழுவில் பேசினார்ல. அப்போ மறுபடியும் வச்சாருன்னா இதே மனநிலை தானே மக்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் போட்டி இப்போ விஜய் சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் தாவேக்கா தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது என்னதான் நம்ம வந்து மக்கள் கூட கனெக்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதை உடைக்கிற வேலையை விஜய் அவர்கள் தெளிவாக பார்த்துட்ருக்காரோ அப்படின்னு தோணுது. இப்போது மகளிருக்கு அந்த மகளிர் தினத்தன்னைக்கு அவர் பேசுகிறது கூட ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று 30% எந்த பட்ஜெட்லேருந்தும் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த டைரெக்டாக அடிக்கிறார் இந்த குற்றச்சாட்டு. இது தாவேக்காவுக்கு வலு சேர்க்குமா, திமுகவை வலுவிலக்க வைக்குமா? இல்லை, தாவேக்காவுக்கு வலு சேர்க்கணும்னு தான் அவர் பேசுகிறார். தொடர்ந்து திமுக குறித்து ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோடு போடுறாங்க, தரமற்ற ரோடாக இருக்குங்கிறது மக்கள் நேரடியாக பார்க்குறான். அப்போ அவன் ஏன் இது தரமற்றதாக இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் அங்கே போகுது அப்படிங்கிறத அவன் கேட்குறான், பார்க்குறான், பேசுகிறான். இதை அவர் கேப்சர் பண்ணுறாரு, இதைத்தான் அங்கே வைக்கிறார், இது வந்து போகுது. இப்போ இதெல்லாம் தடுத்தோம்னா ஒரு நல்ல தமிழ்நாட்டை நம்ம உருவாக்கலாம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு எடுபடும்? நீங்கள் கொடுத்த 5000 ரூபா முக்கியமாக இருக்குங்க, அது இல்லாமல் கொடுக்க போகிற காசு முக்கியமாக இருக்குது. இன்னும் எலெக்ஷன் நெருங்க நிறைய இறக்குவாங்க. இதை தாண்டி எடுபடுமாங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி எடுபட்டுச்சுன்னா ஓகே பெஸ்ட். இந்த கூட்டணிகள் எப்படி திமுகவுக்கு பலமாக இருக்காங்க? திமுக கிட்டத்தட்ட 21 கட்சிகள் கூட இருக்கிறாங்க, என்டிஏக்கு 14 கட்சிகள் கூட இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் தனிச்சு நின்று இந்த கூட்டணியை சமாளிச்சிட முடியுமா? இந்த போரில் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, ரொம்ப கஷ்டங்க. கூட்டணி பலம்ங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன, ஒரு கட்சிக்கு ரொம்ப வலு சேர்க்கும் கூட்டணி பலம், வலு சேர்க்கும்.
அது எப்பயாவது ஒரு முறை அது வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு முறை எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி வச்சுச்சு. 13 கட்சி என்னமோ கூட்டணி வச்சாங்க. அவங்க நின்னாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்னாங்க. அவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ அதனால் மக்கள் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் கூட்டணிக்கு தனித்தனி வாக்கு வங்கி இருக்குல்ல, அது வேற எங்கே போகுது, அங்கே தானே போட போகிறாங்க. ஸோ அது ஒரு பலம் தான் எப்போவுமே. இப்போ திமுகவில் அடுத்த கட்ட இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இதில் ஜெயிக்கிறாங்க திமுக அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய தலைவர்கள் இளம் தலைவர்களாக இருப்பாங்களா, இல்லை அந்த முதியவர்களுடைய அந்த ஒரு லாபி இருக்குமா? இல்லைங்க, நான் கூட வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உடல்நிலையெல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இந்த தேர்தலோட ஒரு பொறுப்பை உதயநிதிட்ட கொடுத்துருவாரோன்னு தான் நினச்சேன். பட்டு இப்போ அவர் இயங்குகிற வேகம் இருக்குல்ல, ரொம்ப நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஸ்பிரிட்டாக இருக்கார் அவர். நீங்கள் வந்து அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அது அப்படி வந்து டக்குன்னு தூக்கி பையன் கையில் கொடுத்துட்டு வந்துட மாட்டார். அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். இப்போ திமுக என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகளை தாவிகாவுக்கு எதிராக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அவரோட பர்சனல் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு SOP போடுறதா இருக்கட்டும், அவருடைய மாநாடுகளை நடக்கக்கூடாமல் இருக்கணும் அப்படி தவிர்க்கலாம் இருக்கட்டும், இந்த 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 முனைப்பு தாவிகாவை தடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பு திமுக ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கட்டாயமாக. இப்போ இல்லைன்னா இந்த SOP வந்து இந்த SOP மட்டும் இல்லைன்னா இந்நேரம் விஜயினுடைய வேகம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். அவரை வந்து நாலாபுரத்துலையும் போட்டு நசுக்கி முடக்கும் பொழுது அவர் செயல்படாமல் தவிக்கிறார். அது கண்கூடாக தெரியுது. அது ஒரு வகையில் திமுகவினுடைய ராஜதந்திரம் தான் அது. ஆனால் இவங்க வந்து பாருங்கள், ஒரு SOP வருது, அது நமக்கு எதிராக இருக்குங்கும் பொழுது நீங்கள் அந்த வாரமே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். எப்போ வந்து போராட்டத்தை அறிவிக்கிறீங்க? அப்போ அவங்களுடைய வேகம் உங்கள்கிட்ட இல்லையே. உங்களை நசுக்கணுன்னா அவங்க முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. SOP வருது, அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் படிக்கிறீங்க. நீங்கள் நீதிமன்றம் போயிட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்திலேருந்து அவங்களுக்கு ஒன்றும் முறையான நீதி கிடைக்கல. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. இப்போ போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த மாதம் போராட்டம் அறிவித்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எவ்வளவு காலதாமதம் இது? அப்போ நீங்கள் எப்படி ஒரு அரசியல் வேகமான அரசியல் பண்ணுவீங்கன்னு தெரியலையே இல்லையா? ஆனால் அவங்க வந்து சில வியூகங்களை அமைச்சு விஜயை முடக்கி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இதை தான் பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லணும். விஜய் எனக்கு வந்து இப்படிலாம் தீங்கிழைக்கப்படுது, என் கைகள் கட்டப்படுது அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். திமுகவுடைய கூட்டணியில் இப்போது தேமுதிக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதிகள் ஒதுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதே இது விசிகாவுக்கு அவங்க வந்து ரொம்ப இன்னும் அவங்க பெருசாக அவங்க உட்காந்து பேசி முடிவே எட்டாத நிலையில் இருக்கிறாங்க. அங்கே விசிகா திமுகவில் ஒடுக்கப்படுதா? இல்லைங்க, அது இப்போ தெரியாது. இல்லை யாருக்கு எவ்வளோ மற்றபடி எல்லாம் மெஜாரிட்டியான பார்ட்டிஸ் இல்லை அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்களே இப்போ தேமுதிக தரப்புல இருந்து வந்து ராஜ்யசபாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், நாங்கள் ராஜ்யசபாவுக்கு வேட்பாளர் பண்ணுவோம். அந்த ராஜ்யசபாவை கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தேமுதிகவை விட விசிகாவுக்கு குறைவான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதாங்கிறது தெரியாது. தெரியாமல் எப்படி நம்ம அதை இப்போ அது அப்போ இரட்டை இலக்கு தேமுதிக விட அதிகமாக விசிகாவை கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க அங்கே. என்ன இப்போ காங்கிரஸ் அங்கே இல்லாமல் இருந்ததுன்னா தாராளமாக சீட்டு கொடுத்துடலாம். இப்போ அவங்க ஏற்கனவே 25 வாங்கினவங்க இப்போ 28 வாங்கிட்டாங்க, சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. இப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு 3 எக்ஸஸாக கொடுத்துட்டாங்க. தேமுதிகவுக்கு அந்த தொகுதிகள் கொடுத்தது நியாயமானதா? நியாயமற்றது தான். ஏன்னா இப்போ பல பேர் இங்கே அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 0.5% வைத்திருக்கிற ஒரு கட்சிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோ சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுக தலைமைக்கு ஒரு கணக்கு இருக்கும். கணக்கு இல்லாமல் தூக்கி கையில் கொடுத்துட முடியாது. இல்லை, அவங்களும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு வச்சுருக்காங்க, எவ்வளோ அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அல்லது இவங்க கொடுக்குறத அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களா, மறுபடியும் அது வந்து இன்னும் அதிகரித்து பிரச்சனை பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். பட் இன்றைக்கி தானே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு கட்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. விசிகா முறை வரும்பொழுது என்னங்கிறத பார்ப்போம். விஜய் அவர்கள் அறிவித்த அந்த இலவசங்கள் இருக்குல்ல, அது வந்து திராவிட கட்சிகளுடைய அந்த நகலாக தான் இருக்குன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது சரிதான், அப்படி தான். ஏன்னா மக்கள் அப்படி இலவசங்கள் வாங்கி பழகிட்டாங்க, அதுக்கு திரும்ப பண்ணுறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திராவிட கட்சிகள் பயணித்த அதே பாதையில் தான் விஜய் அவர்களும் பயணிக்கிறாரா? அப்படி தான் பயணிக்க முடியும். இங்கே மாற்று அரசியல்னு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன மாற்று அரசியலை கொடுத்துட முடியும்? நீங்கள் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசை கொடுப்பேன்னு சொல்கிறது தான் மாற்று அரசியலாக இருக்க முடியும். அதை உண்மையாக யாரும் இங்கே பண்ண முடியாது. எம்ஜிஆரே வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தணும்னு நினச்சாரு, ஒரு 2 வருஷம்
பல்ல கடிச்சு நடத்தி பார்த்தாரு. அதுக்கப்புறம் முடியல, அவரும் ஊழலுக்கு ஆட்பட்டார். ஸோ அதனால் மாற்று அரசியல்னு இங்கே ஒன்றும் கிடையாது. இருக்கிற அரசியலை இன்னும் திறம்பட மக்களுக்கு பயன்படுற விதத்தில் செஞ்சால் போதும். அப்படி தான் மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க. பெரிய மாற்று அரசியல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் சீமான் வந்து பல கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம். பட் அவரையே அவங்க வந்து தள்ளி தானே வைக்கிறாங்க. ஸோ அதனால் மாற்று அரசியலுக்கு இங்கே ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இலவசங்கள் அறிவிக்காமலும் இங்கே யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஸோ அதை விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இலவசம் இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீன் கொடுக்க மாட்டோம்னு தான் அவர் பேசினார் முதல் மாநாட்டில். அப்புறம் ஏன் வந்து அவர் இலவசத்தை அறிவிக்கிறார்? அப்போ வேறு வழி இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்படி தான் இருக்கும் அவருடைய அரசியலும். அதை சரியாக செஞ்சாரா, சொன்னதை செஞ்சாரா, அவ்வளோதான். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.